இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான தலைப்பில் பார்க்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நமக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை என்னன்னு சொன்னால், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு நீ உண்மையாய் செவி கொடுத்தால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். கர்த்தருடைய வசனத்துக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ தேவன் அவர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் சகல ஜாதிகளை பார்க்கலாம் உன்னை மேன்மையாக வைப்பேன். அப்படி தேவன் மேன்மையாக வைக்கும் பொழுது, நம்ம வாழ்ந்திருக்கும் பொழுது, நம்ம செழித்திருக்கும் பொழுது முகாந்திரமே இல்லாமல் சிலர் பொறாமப்பட்டு விரோதமாக எழும்புவாங்க. இது முதலாவது காரியம். இதைத்தான் நீங்கள் வாசிக்க முடியும். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்துலேருந்து 14 வசனங்களில் வரைக்கும் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது வருகிற ஆசீர்வாதங்களை நம்ம வாசிப்போம். இதில் உபாகம் 28 7வது வசனத்தை வாசிங்க. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்புக்கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். உபாகம் 28 1லேருந்து 14 வரைக்கும் வசனம் வரைக்கும் ஆசீர்வாதம். அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வாழ்ந்திருப்பப்பா, நீ வாழ்ந்திருக்கும் பொழுது உனக்கு விரோதமாக பொறாமையினால் ஒரு வழியாக வந்தால் 7 வழியாக ஓடுவாங்க, ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன். இது பொறாமையினால் வர எழும்புகிற சத்துருக்கள் முதலாவது காரியம். அப்போ உங்கள் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். உங்கள் மூலமாக கர்த்தர் தான் தெய்வம்னு சொல்லி அவர்களுக்கு தேவன் காட்டுவதற்காக விரோதிகளை அனுமதிப்பார். 2வது காரியம், நம்மளை பக்குவப்படுத்துவதற்காக தேவன் விரோதிகளை எழும்ப பண்ணுவார். இது எப்படி நம்ம சொல்ல முடியும்னு சொன்னால், தாவீது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கும் பொழுது இளம் வயதிலேயே தேவன் ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டார். ஆனால் உடனே அவர் ராஜாவாயிட்டார்னு சொன்னால் இல்லை. கோலியாத்தை கொலை செய்துட்டு பட்டயத்தில் யுத்தத்தில் வெற்றி சிறந்துட்டு அவர் வரும் பொழுது அங்கே உள்ள இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் தாவீதை துதிச்சு பாடுறாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 சொல்லி புகழ்ந்து பாடுறாங்க. இது தாவீது பாட வைக்கல, மக்களே புகழ்ந்து பாடுறாங்க. இதனால் சவுலுக்கு தாவீது மேலே பொறாமை வருது. உடனே தாவீதை பகைக்கிறாரு. தேவஜனமே, வசனம் சொல்லுது, நீதிமான்களை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். தாவீதை எப்போ பகைக்க ஆரம்பிக்கிறாரோ அதற்கு முன்பாகவே சவுல் ஆண்டவருக்கு கீழ்ப்படியலை. அதனால் கர்த்தர் சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வர விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணுது. ஆண்டவர் நினச்சிருந்தா சவுலை கொன்னுட்டு தாவீதை ஆண்டவர் இளம் வயதிலேயே அபிஷேகம் பண்ணிட்டாரு, உடனே ராஜாவாக்கியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படி செய்யலை. சவுல் துரத்துறாரு, தாவீது ஓடுறாரு. வனாந்தரங்களுக்கு, மலைகளுக்கு, குகைகளுக்கு ஓடி ஓடி ஒளிகிற ஒரு சூழ்நிலை, ரொம்ப பரிதாபமான சூழ்நிலை. மனைவி ஒரு பக்கம், அவர் ஒரு பக்கம், தன்னுடைய குடும்பத்தார், தாய் தகப்பன் ஒரு பக்கம். அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். எல்லா இடத்துலையும் சத்துருக்கள் விரோதமாக எழும்புறாங்க. அவர்களோட எல்லாம் யுத்தம் செய்ய வேண்டிய நிலை. தொடர்ந்து போராடி கிட்டத்தட்ட 30 வயது ஆகும் பொழுது தான் தேவன் தாவீதை இஸ்ரேலுக்கு மேலே ராஜாவாக வைக்கிறார். இந்த 30 வயசு வரைக்கும் இளம் சிறுவன் இருக்கும் பொழுது அபிஷேகம் பண்ணுறார் ஆண்டவர். அந்த இளம் சிறுவனாக இருக்கும் போதிலிருந்து 30 வயசு வரைக்கும் போராட்டம். ஏன்? கர்த்தர் நினச்சிருந்தா உடனே ராஜாவாக்கி இருக்கலாமே. தாவீது கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருந்துச்சு. எடுத்த உடனே ஒரு ராஜ பதவியை கொடுக்கும் பொழுது அவர் அந்த அளவுக்கு பக்குவமாக இஸ்ரேல் தேசத்தை நடத்தி இருக்க முடியாது. போர்னா என்ன, தேசத்து மக்களை எப்படி ஆட்சி செய்யணும், கர்த்தர் யார், மனுஷங்கள் யார், எந்தெந்த இடத்துல எப்படி இப்படி நடந்து கொள்ளணும், எல்லாவற்றையும் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கி நமக்கு ஏன் விரோதமாக எழும்புறாங்கன்னு சொன்னால், பல காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க, உலகம்னா என்ன, பிசாசுனா என்ன, மனுஷர்கள்னா என்ன, எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து பழக்குவிக்கிறதற்காக விரோதிகளை எழுப்புவார். இது சங்கீதத்தில் 144:1 தாவீதே எழுதியிருப்பார். வாசிக்கலாம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கைகளை, நம்மளை யுத்தத்துக்கு தேவன் பழக்குவிக்கிறார். அதனால தான் விரோதிகளை எழுப்புறார். 3வது காரியம், முதலாவது காரியம் நம்ம பார்த்தோம், பொறாமையினால் எழும்பி வருகிறவர்கள் கர்த்தரோட நம்ம மகிமைக்காக அவர் எழும்ப பண்ணுவார், துரத்துவார்.
ரெண்டாவது, நம்மளை பக்குவப்படுத்துவதற்காக அதிகமாக நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும், ஆண்டவரை பிடித்து கொள்ளணும், நமக்கு பெருமை வரக்கூடாது. அதுக்காக விரோதிகளை சில நேரம் ஆண்டவர் எழுப்புவார். மூன்றாவது காரியம், நம்ம உபாகமம் 28:1-14 வரைக்கும் ஆசீர்வாதம்னு பார்த்தோம். 15 ஆண்டவர் சொல்லியிருப்பார், உபாகமம் 28:15, என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாத போது இப்பொழுது சொல்லப்படுகிற சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். உபாகமம் 28:15 அதுக்கு பிறகு 68 வசனங்கள் வரைக்கும் சாபத்தை தேவன் கொடுத்திருப்பார். இந்த சாபத்தில் என்ன ஆண்டவர் சொல்லியிருப்பார்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் ஆண்டவருடைய வசனத்தை விட்டு விலகும் பொழுது வருகிற சாபங்களில் இந்த சத்துரு ஒரு காரியம். வாசிக்கலாம், உபாகமம் 28:25. உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ முறியடிக்கப்படும்படி கர்த்தர் செய்வார். ஒரு வழியாய் அவர்களுக்கு எதிராக புறப்படுவாய், 7 வழியாய் அவர்களுக்கு முன்பாக ஓடிப்போவாய். நீ பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் சிதறுண்டு போவாய். நம்ம கர்த்தரை விட்டு விலகும் பொழுதும் தேவன் நம்மளை சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். ஆனால் தப்பு வைக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளோட இருக்க மாட்டார். நீங்கள் ஆண்டவரோடு இருக்கும் பொழுது விரோதிகள் எழும்புறாங்களா, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரோட இல்லாத போது விரோதிகள் எழும்புறாங்களா, அப்பத்தான் நீங்கள் பயப்படணும். அதனால் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. தேவஜனமே, கர்த்தரை பிடித்து கொள்ளுங்க. அவர் உங்களை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறவர். இன்றைக்கி ஒருவேளை காரணமே இல்லாமல் உங்களை யாராவது பகைக்கிறாங்களா, நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்கிறத பாருங்கள். கர்த்தரோட இருங்க. தாவீதை போல சகலவற்றையும் கர்த்தர் கற்றுக் கொடுத்து உங்களை எல்லாருக்கும் மேலாக உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பு பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் நன்றியோட துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இன்றைக்கி ஏன் எனக்கு விரோதமாக எழும்புறாங்கன்னு சொல்லி காரணமே தெரியாமல் புலம்புறோம், ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறோம். ஆனால் உண்மையான காரியங்களை இன்றைக்கி 3 காரியங்களை கர்த்தர் எங்களோட பேசுனீங்கப்பா. தகப்பனே, நீங்கள் எங்களோட இல்லாத பொழுது சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்புனா நாங்கள் 7 வழியாக ஓட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். வேண்டாம் சுவாமி, உம்மை விட்டு பிரியாத ஒரு கிருபை எங்களுக்கு கொடுங்க. உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படியவும், நாங்கள் உங்களோட இருக்கவும், நீங்கள் எங்களோட இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, கர்த்தரை எல்லா சூழ்நிலையிலும் பிடித்துக் கொள்ளுங்க. அவரே உங்கள் தலைகளை உயர்த்துகிறவர்.